ஓகே. ஸோ இதெல்லாமே ஒரு வேஸ் நான் சொல்கிறேன், ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன் இப்படிலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து எந்த ஒரு கோடோ இல்லை எதுவுமே நான் ஷேர் பண்ணலை. ஸோ யாருமே வந்து இதை மலிஷியஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா சொல்கிறேன். PHP, JS அண்ட் HTML இது 3 தான் யூஸ் பண்ணேன். அண்ட் சர்வர் வந்து நம்ம ஆன்லைனில் இது ஆக்சுவலி ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங். இதுக்கு நான் எதுவும் பே பண்ண வேணாம், ஃப்ரீ டொமைன். நான் ஜஸ்ட் ஃப்ரீயாகவே ஹோஸ்ட் பண்ணி நான் வந்து காமிச்சிட்டேன். பட் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க வந்து ஐடியன் அட்டாக் வந்து பண்ணுவாங்க. ஐடியன் ஸ்பூஃப் பண்ணி வந்து எடுப்பாங்க, இல்லை டொமைன் ஸ்பூஃப் பண்ணி அது மூலமாக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வேஸ் இருக்குது அந்த மாதிரி உங்கள் ஸ்னாப்சாட் வந்து ஹேக் பண்ணிருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வே ஒரு வெப்கேம் ஹேக் பண்ணிருக்கு. இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவுமே பார்த்துக்கலாம். ஓகே. இப்போது சோஷியல் மீடியா வந்து பார்ப்போம் நம்ம. இது கொஞ்சம் தியேட்டிக்கலாக இருக்கும் நிறைய கான்செப்ட்டு, பிகாஸ் வந்து நிறைய இன்டெகிரேட்டாக இருக்கும். அண்ட் சோஷியல் மீடியா ஹேக் பண்ணுறது வந்து பக் பவுண்டிலையுமே வந்து ஒரு பார்ட்டாக நான் கவர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ATO பக் மூலமாக எப்படி சோஷியல் அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேக் பண்ணான்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ரொம்ப